Hello friends, welcome to Mila Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துறோம். கருணைக்கிழங்கு 65 தான் பண்ண போறோம். தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. फ्रेंड्स இப்போ மசாலா சேர்க்கலாம். இது வந்து மிளகு சீரகத்தூள், சிக்கன் 65 பொடி, கறிவேப்பிலை பொடி, உப்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பூண்டு பொடி அரைச்சது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நாம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம லெமன் சாறு 1/4 லெமனை பிழிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். மசாலா கூட கருணைக்கிழங்குகளை சேர்த்துக்குவோம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கருணைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படியே நம்ம ரெஸ்ட்ல விட்டுலாம். ஃப்ரீசர்ல வைக்கணும்னா வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் வச்சு காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுன்னா நம்ம போட்டுடலாம். ஒரு பக்கம் எண்ணெய் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கருணைக்கிழங்கு 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருணைக்கிழங்கு சாப்பிடாம இருக்கவங்க கூட 65 நினைச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் கருணைக்கிழங்கு 65 செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி உங்க குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.